கவலையா இருக்கீங்களா? கவலையா இல்ல? அப்படியே அவங்க ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு. கைஸ், அண்ணனோட ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்குல்ல? ஓகேவா? ஒரு மேன் வந்து என்னைக்குமே வந்து கவலை இல்லாம இருந்ததே இல்லை. எந்த மாதிரி பொசிஷன்ல ஆக பணக்காரனா இருந்தாலும், ஆக படிச்சவனா இருந்தாலும், ஆக பண்புள்ளவனா இருந்தாலுமே ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அவனை பத்தி இல்ல, அவங்க சார்ந்து இருக்கிற குடும்பத்தை பத்தி. சரி, நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஒரு மனைவியா எத்தனை கைகள் உங்களை தள்ளி விட்டாலும் என்னோட கை இருக்கு தெரியுமா? இந்த கை எப்போதுமே உங்களை தள்ளி விடாது. எந்த இடத்துலயும் என்னோட கணவனை வந்து நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், தரக்குறைவா பேசவும் விட மாட்டேன். என்னை தாண்டிதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வரணும். இந்த பாருங்க, ஒரு மனைவியை பாதுகாக்கிறது கணவனோட கடமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கும் சமமா தான் ஒரு மனைவி வந்து எந்த விஷயத்திலயும் வந்து கணவனை விட்டு கொடுக்க கூடாது. ஓகேவா? கணவனுக்கு எந்த இடத்துல மரியாதையோ அந்த இடத்துல ஒரு மனைவி இருக்கவே கூடாது. இது நான் ஃபாலோ பண்ற விஷயம். நீங்க கவலையா இருக்கீங்க, காலில இருந்து இவர் வந்து ஒரு மாதிரியா இருக்காரு, எனக்கு அது தெரியுது. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கவலையா இருக்காதீங்க. நாங்க இருக்கோம், உங்க கூட நாங்க இருக்கோம், பிள்ளைங்க இருக்கோம். யார் என்ன சொன்னா என்ன? கைஸ் வாங்க, அண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு போங்க. நான் லைஃப்லயே ஒரு காலத்துல நானும் ஒரு சிங்கிள் மதரா இருந்தேன். ஒரு ஆம்பளைங்க மேல வந்து ஐயோ யாரையும் நம்ப கூடாது அப்படின்னு இருந்த இதுல எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இல்ல, ஒரு பொறுப்பான ஆணும் இருக்காங்க அப்படின்னு வந்து நான் வந்து மிஸ்டர் லிங்கேஷ் கிட்ட தான் பார்த்து அதை பார்த்துதான் நானு இவ்வளவு பொறுப்பான ஒரு ஆணா, பிள்ளைய பாத்துக்கிட்டு அம்மாவை பாத்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்துக்காக இருக்காங்களே அப்படின்றது ஒரு விஷயத்தான் வந்து எனக்கு இவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்ககிட்ட. அதை பார்த்துதான் நானே இவரை லவ் பண்ணேன். ஸோ இப்போ வரைக்கும் அந்த நம்பிக்கை என்ன, நீங்க வந்து அந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டு தான் இருக்கீங்க. கடைசி வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவும் எனக்கு ஒரு நல்ல கணவனாவும் நீங்க இருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும், என்னோட ஃபாலோவர்ஸுக்கும் தெரியும். ஸோ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இங்க அண்ணனுக்கு ஒரு மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் கொடுங்க பாப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம லிங்கேஷ் அண்ணனை பத்தி?